பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை: என் வலிமையும் ஆண்டவர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கையும் மறைந்து போயின என்று நான் சொல்லிக்கொண்டேன். Perished is my strength and my expectation from the Lord. புலம்பல் அதிகாரம் 3 வசனம் 18. நேர்மையான, தூய்மையான, எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்வில் ஏற்படும் தோல்விகள், அவமானங்கள், சூழ்ச்சிகள், நோய்கள், பிறர் உங்களுக்கு எதிராக செய்யும் சூனியங்கள், மந்திரங்கள், செய்வினைகள் உங்கள் உடல் வலிமையையும் மன வலிமையையும் இழக்க செய்யும். கடவுள் இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தை குப்பை என்று நினைக்க வைக்கும். நீங்கள் கலங்கடித்து நிற்கும் பொழுது, உங்களுக்கு எதிரானவர்கள் பலமாக வாழ்வதை பார்க்கும் பொழுது சத்தியம் பொய் என்று தோன்ற நினைக்கும். தப்பறை கொள்கைகளும் தப்பறை எண்ணங்களும் உண்மை என்று நினைக்க வைக்கும். இந்த குழப்பமான சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்க கடவுள் இயேசு கிறிஸ்துவின் உதவியை பெற்றுத்தர உங்களுக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் மரியன்னையிடம் சொல்லும் ஜெபமாலை. இந்த ஜெபமாலை தான் கலக்கம் நிறைந்த உங்கள் வாழ்வை சீராக்கும். கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை பெருக்கும். மன வலிமையும் உடல் வலிமையும் உண்டாக உங்களுக்கு நம்பிக்கையை தரும். மரியன்னையிடம் சொல்லும் ஜெபமாலை உலகத்தில் இருக்கும் எதிர்கிறிஸ்துவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும் ஆயுதம். நமக்கு வெற்றியை தரும் நம்பிக்கை நட்சத்திரம் நம் மரியன்னையிடம் சொல்லும் ஜெபமாலை. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையை நாங்கள் மறக்க விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோம், திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், திருவுள்ளம் நிறைவேற்ற.